அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். இந்த நேரத்துல யார் செலவு பண்ணுவா? கம்யூனிட்டி ரீதியா எலிஜிபிள் இல்லைங்கிறாங்க. நம்மள முஸ்லீம்னு சொன்னா முஸ்லீம்ல என்ன உருது பேசுறவனா பேசுறவனா அதெல்லாம் விசாரிக்கிறாங்க. குஷியானந்தா இருக்கிற அப்படி அந்த ஆள் தான் இதை பண்ற அப்படிங்க. தமிழக வெற்றி கழகத்தில் பதவி நியமனங்கள் வேகமெடுத்த நிலையில் தினம் தினம் புதிய புதிய புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பதவிக்கு பணம் வாங்குவதாக வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி சிக்கிய அடுத்த சில நாட்களிலேயே ஈரோட்டில் சாதி பார்த்து பதவி கொடுக்கப்படுவதாக ஆடியோ ஆதாரம் சிக்கி உள்ளது. இந்த நேரத்துல யார் செலவு பண்ணுவா? கம்யூனிட்டி ரீதியா எலிஜிபிள் இல்லைங்கிறாங்க. நம்மள அதான் ஜாதி பாகுபாடு பாக்குறாங்களா? ஆமா ஆமாங்க. நீ முஸ்லீம்னு சொன்னா முஸ்லீம்ல என்ன உருது பேசுறவனா பேசுறவனா அதெல்லாம் விசாரிக்கிறாங்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஆனந்தகுமாரி என்பவர் விஜய் மக்கள் மன்றத்திலிருந்து தற்போது வரை 25 ஆண்டுகளாக நகர தலைவர் பதவிக்கு விருப்ப மனு வழங்கிய நிலையில் சாதியை காரணம் காட்டி அவருக்கு பதவி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விருப்ப மனு கொடுத்திருந்த ஆனந்தகுமாரை நேர்காணலுக்கு கூட அழைக்காத நிலையில் நியூஸ் தமிழ் செய்தியாளரிடம் ஆதங்கத்தை கொட்டினார். இத்தனை நாட்களாக உழைத்தும் கூட சாதி பலம் இல்லாததை காரணம் காட்டி பதவியை மறுத்துவிட்டு தாவேக்க தலைமையிடமிருந்து அழைத்து சமாதானம் பேசி பணம் தருவதாக ஆசை காட்டியதாக ஆனந்தகுமார் கூறியது அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியது. கிட்டத்தட்ட 25 வருஷமா இருக்கிறேன். 17 வருஷமா நகர தலைவரா இருக்கிறேன். 3 வருஷமா தொகுதி பொறுப்பாளரா இருக்கிறேன். இந்த 20 வருஷத்துல ஏழைகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை நான் செஞ்சிருக்கிறேன். எல்லாமே பண்ணிருக்கிறேன். 13 வருஷம் தளபதி பேர்ல கபடி போட்டி நடத்தி இருக்கிறேன். இதே மாநிலத்துல இருந்து பேசும்போதே நானும் பாலாஜி உங்களுக்கு ஏதாச்சும் பைனான்சியலா உதவி செஞ்சு தர்றோம், இந்த ஒரு தடவை அனுசரிச்சு அந்த பையன் கூட நீங்க பக்கபலமா இருக்கணும்னு கேட்டாங்க. ஒவ்வொரு பொறுப்புக்கும் கட்சி வளர்ச்சி நிதி என குறிப்பிட்ட தொகை வசூலிக்கப்படும் நிலையில் அந்த தொகையை தாண்டி தனியாக லட்சங்களாக புஸ்ஸி ஆனந்துக்கு தெரிந்தேதான் பணம் வாங்கப்படுகிறது எனவும் வசூலாகும் பணத்தில் புஸ்ஸி ஆனந்துக்கும் பங்கு இருக்கிறது எனவும் கூறியது பகீர் கிளப்பியது. பணம் வாங்கச் சொல்லி நிர்வாகிகளை வற்புறுத்திவிட்டு பொதுவெளியில் மட்டும் பதவிக்கு பணம் வாங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மைக்கு பிடித்து பேசுவதாக புஸ்ஸி ஆனந்த் மீதான மனக்குமுறலை கொட்டினார். டிடிஓ 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்துருக்காங்க. சத்தம் அது வாங்கி இவங்க வாங்கிக்கிறாங்க. சைலண்டா போடுறதுக்கு முன்னாடி அந்த தலைவருக்கு வாங்கிக்கிறாங்க. மாவட்ட தலைவர் தற்காலிக தலைவர்கள். ஆமா ஆமா. யார நியமிக்கலான்ட்டு இருக்கிறாங்களோ அவங்களை விட்டு கலெக்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இப்ப அதை கலெக்ட் பண்ணிடுறாங்க. அது எல்லாம் நம்மளுக்கு விருப்பம் இல்லைங்க. அதுல எல்லாம் உடன்பாடு இல்ல. சரி சரி. இதெல்லாம் தலைமைக்கு கொண்டு போனீங்களா? இதெல்லாம் யாரு தலைமைன்னா யாருக்கு? புஷியானந்தா இருக்கிற அப்படி அந்த ஆள் தான் இதை பண்ற அப்படிங்க. அவர் நாலேஜ்ல தான் இது நடக்குதுங்கிறீங்களா? ஆமாங்க. அவருடைய நாலேஜ்ல தான் எல்லாமே நடக்குதுங்க. ஈரோடு மட்டுமல்லாமல் மற்ற மாவட்டங்களிலும் சாதியை வைத்துதான் பொறுப்பு வழங்கப்படுகிறதா? ஒவ்வொரு பகுதியிலும் எந்த சாதியை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அந்த சமூக நிர்வாகிகளுக்குத்தான் பதவி கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதிலும் விஜய் மக்கள் மன்றத்திற்குள் புஸ்ஸி ஆனந்த் வந்ததிலிருந்தே ஏகப்பட்ட குளறுபடிகள் நடப்பதாக கண்ணீர் வடிக்காத குறையாக புலம்பினார். இந்த நேரத்துல யார் செலவு பண்ணுவா? கம்யூனிட்டி ரீதியா எலிஜிபிள் இல்லைங்கிறாங்க. நம்மள அதான் நீங்க அந்த அறிக்கையில போட்டிருந்தீங்க பணபலம் மற்றும் சமூகத்தை காரணம் காட்டின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. அது நேரடியா நான் கேட்டேங்க அவர்கிட்ட. மாநிலத்துல இருந்து வெங்கடேசன் கூப்பிட்டு பேசினாரு. செங்கோட்டை ஏரியாவில் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் வேணும் அப்படிங்கிற. பவர்ஃபுல்னு என்னங்க? வேலை, உழைப்பு, பணங்காசு செலவு பண்றதுதான். அதை மீறி பவர்ஃபுல்னா சமூகத்தை தானுங்க சொல்றாங்க. எல்லா ஊர்ல இருந்துமே நான் போட்டு விட்டதை பார்த்துட்டு நிறைய போன் பண்றாங்க. இந்த மாதிரி எங்க ஊர்ல இந்த மாதிரி தான் பண்ணிட்டாங்க, எங்க ஊர்ல இதுதான் நடக்குதுங்க. பல மாவட்டங்கள்ல இதான் நிலை அப்படிங்கிறீங்களா? ஆமா ஆமாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மக்கள் இயக்கத்துல உறுப்பினர் சேர்த்துறோம்னு வச்சுங்க. அந்த ஃபார்ம்ல சந்திரசேகர் இருக்கும் போதுங்க உறுப்பினர் ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி முடிச்சோன்னே இந்த உறுப்பினர் இணைத்தவர் கையொப்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நான் ஒரு 500 பேர்த்த சேர்த்திக்கிறேன்னா 500 பேர்த்தையும் நான் சேர்த்துனுதான் அந்த ஒவ்வொரு ஃபார்மும் கீழே நம்மளோட கையெழுத்து போடலாங்க. இவர் உள்ள வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ளேயே அந்த ஆப்ஷன் நீக்கிட்டாங்க. புஸ்ஸி ஆனந்த் மீது புகார் கூறும் நிர்வாகிகளில் பெரும்பாலானவர்கள் இதெல்லாம் விஜய்க்கு தெரியாது என கூறுவதை பார்க்க முடிகிறது. அதோடு புஸ்ஸி ஆனந்தை தாண்டி விஜயை சந்திக்க கூட முடியாது என ஜான் ஆரோக்கியசாமி பேசிய ஆடியோவும் வெளியானது. வேண்டப்பட்டவர்களுக்கு பதவி வழங்குவது, தனக்கென தனி ராஜ்யத்தை உருவாக்க நினைப்பது, பதவிக்கு பணம் வசூலிப்பது என புஸ்ஸி ஆனந்த் மீது எழும் புகார்கள் புதிது அல்ல. விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்தே இதே புகார்கள் நீடித்துதான் வருகின்றன.
அரசியல் கட்சி தொடங்கிய பிறகும் புஸ்ஸி ஆனந்த் தனியாக காய் நகர்த்தி வருவது விஜய் மீதான நம்பிக்கையை தான் குலைக்கும் வகையில் மாறியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் என்னதான் புகார்கள் வந்தாலும் புஸ்ஸி ஆனந்த் மீது எந்த நடவடிக்கையும் விஜய் எடுத்ததாக தெரியவில்லை. அப்படி இல்லை என்றால் புஸ்ஸி ஆனந்த் மீதான புகார்களை விஜய் விசாரித்ததாக கூட எதுவும் தகவல் வந்ததில்லை. அரசியல் கட்சி தலைவராக நிர்வாகிகளுடன் விஜய் நெருங்கி பழகும் போது கள நிலவரம் என்னென்ன என்பது தெரியும். அதை விட்டுவிட்டு புஸ்ஸி ஆனந்த் சொல்வதை மட்டும் நம்பிக்கொண்டு தனக்கான வட்டத்தை விஜய் சுருக்கிக் கொண்டால் கடைசியில் அவருக்குத்தான் ஆபத்தாக மாறும் என்பதே கடந்த கால நிகழ்வுகள் சுட்டிக்காட்டும் வரலாறு. எளிதில் அணுகக்கூடிய தலைவராக விஜய் இருப்பதுதான் அவருக்கும் அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கும் உதவியாக இருக்கும்.